My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.6 question number 10 பார்க்க போறோம். Okay? So question number 10ல left hand sideல என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta by 2 sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 sin 11 theta by 2. Okay? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா sin 2 தீட்டா sin 5 தீட்டான்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா sin A sin B ஈக்குவல் டு 1/2 within bracket cos A minus B minus cos A plus B. ஸோ இந்த ஃபார்முலாவைனா இவங்களுக்கு தனியாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பெரியதாக இருக்கிறத வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 7 தீட்டா பை 2 தான் நம்மளோட ஏ, அடுத்து தீட்டா பை 2 தான் நம்மளோட பி. ஓகேவா? இப்படி எடுத்துக்கிறேன். அப்போது இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது 1/2 காஸ் A மைனஸ் பிக்கு நான் என்ன போடணும் பாருங்கள், 7 தீட்டா பை 2 மைனஸ் தீட்டா பை 2. ஓகே, காஸ் A மைனஸ் பி ஆச்சு. அடுத்து ஒரு மைனஸ் காஸ் A ப்ளஸ் பி இருக்குது. ஸோ மைனஸ் காஸ் A ப்ளஸ் பிக்கு 7 தீட்டா பை 2 ப்ளஸ் தீட்டா பை 2. ஓகே, ஸோ நம்ம பாதி ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு அகெயின் இதே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஏ 11 தீட்டானும் பி வந்து 3 தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போது மறுபடியும் இன்னொரு முறை 1/2 வித்தின் ப்ராக்கெட் காஸ் 11 தீட்டா பை 2 ப்ளஸ் 3 தீட்டா பை 2, சாரி மைனஸ் வரணும். ஓகேவா? ஸோ cos 11 theta by 2 minus 3 theta by 2. ஓகே, cos A minus B ஆச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுண்டு cos A plus B வேணும். அப்போ 11 theta by 2 plus 3 theta by 2. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ நம்ம இதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த 1/2 இந்த 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்த பிறகு இது என்ன ஆகும் பாருங்கள், காஸ் 7 தீட்டாவில் ஒரு தீட்டா கழிச்சிட்டோம்னா 6 தீட்டா. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 தான். அப்போ 2 தான் எல்சிஎம். 7 தீட்டாவில் ஒரு தீட்டா கழிச்சிட்டா 6 தீட்டா. ஸோ காஸ் 6 தீட்டா பை 2 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 2 தான். அப்போ காஸ் எல்சிஎம் வந்து 2 தான். 7 தீட்டாவும் 1 தீட்டாவும் கூட்டினா 8 தீட்டா. ஓகேவா? நம்ம 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போது டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். நம்ம ப்ளஸ் காஸ் இங்கேயும் எல்சிஎம் 2 தான் இல்லையா? ஸோ 2 எல்சிஎம் போட்டாச்சு. 11 தீட்டாவில் 3 தீட்டா கழிச்சிட்டோம்னா 8 தீட்டா. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கப்பா, மைனஸ் இருக்குது, நானும் மைனஸ் போட்டுக்கிறேன். காஸ் எல்சிஎம் 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். அப்போ 11 தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா 14 தீட்டா. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு இடத்துல இருந்த 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ 2 டேபிளில் அதை கட் பண்ணிடலாம். 3 வந்துடும், இங்கே 4 வந்துடும், இங்கே 4 வந்துடும், இங்கே 7 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இதை எழுத போகிறோம். இங்கே என்ன வரும், காஸ் 3 தீட்டா, அடுத்து என்ன வரும், காஸ் 4 தீட்டா, அடுத்து என்ன வரும், மறுபடியும் ஒரு காஸ் 4 தீட்டா, அதுக்கடுத்து என்ன வரும், இது மைனஸ் காஸ் 7 தீட்டா. ஓகே, இப்போ ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்குது பாருங்கள், காஸ் 4 தீட்டா, அதை கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 1/2 காஸ் 3 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டா. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு
பாருங்கள் இதுதான் நம்மளோட சி, இது வந்து டி. ஓகேவா? ஸோ காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி பை 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 சைன் சி ப்ளஸ் டிக்கு என்ன பண்ணணும்? 3 தீட்டா ப்ளஸ் 7 தீட்டா பை 2 சி ப்ளஸ் டி பை 2 ஆச்சு. அடுத்து சைன் டி மைனஸ் சி 7 theta minus 3 theta. Okay, 7 theta minus 3 theta by 2 bracket close. இப்போ இந்த 2க்கு 2 அப்படியே அடிச்சு போடலாம். அதுக்கடுத்து sin 7 theta 3 theta ஆட் பண்ணால் 10 theta by 2. அடுத்து sin 7 thetaல 3 theta கழிச்சிட்டா 4 theta by 2. ஸோ 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். 5 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். அப்போ ஃபைனலாக நமக்கு sin 5 theta sin 2 theta அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. பார்த்துடுவோமா ரைட் ஹேண்ட் சைடு? பாருங்கள் sin 2 theta sin 5 theta. ஓகே, மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்சர் அதே ஆன்சர் வேணும்னா நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். sin 2 theta sin 5 theta. ஓகே, equal to right hand side. Hence proved. Thank you students.